எழுதியிருக்கான். அவள் என் அருகில் இருந்தபோது கண்களை மூட மாட்டேன். ஏன்னா அவன் என் செல்போனை தூக்கிட்டு போயிடுவா, களவாணிச்சிருக்கான். அவன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே. ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ், இவனுக்கு அது தெரியாது. கூட்டு குக்கருக்கு அப்படி அவன் பாட்டுக்க இன்னும் சொல்லுவாங்க, உனக்கு பிரதர் ப்ராப்ளமா, வானத்தை போல படத்தை பாரு. சிஸ்டர் ப்ராப்ளமா, போய் பாசமலர் படத்தை பாரு. லவ் ப்ராப்ளமா, ரன் படத்தை பாரு. ஏன் நீ லவ் பண்ற பொண்ணே ப்ராப்ளமா, அவ தங்கச்சியை பாரு, ஏன்டா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படி கவிஞர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம வயல் ஒரு பக்கம் இல்லை. என்னன்னா ஒரு சில நேரத்தில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. சில பேச்சாளர்கள்லாம் மேடையில் எனக்கு ஒரு ஆள் பேசிக்கிட்டார் சிவகங்கையில். அதாவது நகைச்சுவை எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறதே 15 நிமிஷம் 20 நிமிஷம் 50 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. நகைச்சுவை எங்கே இல்லை, காட்டில் இருக்குது, மேட்டில் இருக்குது, வீட்டில் இருக்குது, ஏன் நாய்கிட்ட இருக்குது, நரிகிட்ட இருக்குது, முயல்கிட்ட இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி 40 நிமிஷம். ஏன் உங்ககிட்ட கூட இருக்குது, கீழே ஒரு ஆள் இருக்கு, அவன் எங்கேக்கு இருக்குது, செருப்பு இருக்குது, விளக்கமாறு இருக்குது, வீட்டில் ஆசிட்டு இருக்குது, பார்த்து பேசிக்க, உன்கிட்ட உயிர் இருக்குது, கவனமா அப்படின்ட்டாங்க. எதுக்குன்னா 40 நிமிஷம் நகைச்சுவை பற்றி இருக்குன்னு இருக்காரு, இப்போ பேசலை. முதல்ல ஓன்ட்ட இருக்கா அப்படின்ட்டாங்க ஒரு ஆள். அப்புறம் கவி ஓடி போயிட்டாரு, இதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு.